ஹாய், இப்போ நம்ம பண்ண போகிற டிஷ் கோபி மஞ்சூரியான். கோபி மஞ்சூரியான் செய்ய தேவையான பொருட்கள்: காலிஃப்ளவர் 1 கப், குடமிளகாய் நறுக்கியது 1 கப், வெங்காயம் நறுக்கியது அரை கப், கருவேப்பிலை சிறிதளவு, இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, சில்லி சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், டொமேட்டோ சாஸ் 2 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் பொரிப்பதற்கு. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? நான் காலிஃப்ளவர் 1 கப்னு சொல்லியிருந்தேன்ல, அது ஆல்ரெடி வேக வச்சுருக்கேன். ஒரு சுடு தண்ணியில் போட்டு, உப்பு போட்டு சுடு தண்ணியில் ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சுத்தமாக தண்ணியே இல்லாமல் இதை மாதிரி ட்ரையாக எடுத்து வச்சுக்கலாம். ஆல்ரெடி உப்பு போட்டதுனால நான் உப்பு போடலை. இஞ்சி பூண்டு பேஸ்ட், சோயா சாஸ் ஒரு 2-3 ட்ராப்ஸ் விட்டால் போதும். போட்டு இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லா பீசஸ்லையும் கோட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. 2 to 3 மினிட்ஸ் ஊற வச்சிடலாம். இதை ஊறினதுக்கப்புறம் மைதா மாவை நான் கரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். பஜ்ஜி மாவு மாதிரி திக்காக இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாக, கொஞ்சம் லம்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஒரு கோட்டிங்காக தான் இதை நம்ம கரைச்சி வச்சுருக்கோம். அது மேலே ஒரு லைட்டாக ஒரு ஒயிட் லேயர் ஃபார்ம் ஆகும், அதுக்காக தான். ஸோ அதனால் பஜ்ஜி மாவு மாதிரி இருந்தால் திக்காகிடும், ஒரு கிறிஸ்பி கன்சிஸ்டன்சி கிடைக்காது. அதனால கொஞ்சம் தண்ணியாக. இப்போ வானிலையில் எண்ணெய் போட்டாச்சு, எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ நம்ம துவைச்சு போட ஆரம்பிக்கலாம். பாருங்கள், இது ஜஸ்ட் ஒரு கோட்டிங் தான். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. நல்லா கலர்ஃபுல்லாக, நல்லா ரெட் கலரில் இருக்கணும்னு நினச்சா இந்த மைதா மாவு கரைக்கும் போதே கொஞ்சம் கலர் பவுடர் சேர்த்து இதில் கரைச்சி வச்சுக்கலாம். ஸோ அப்போ நீங்கள் போடுறச்சே உங்களோட காலிஃப்ளவர் ஃப்ரை வந்து நல்லா ரெட் கலரில் இருக்கும். கலர் பவுடர் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் போட்டு காட்டுறேன். அப்போ பாருங்கள், அது நல்லா ரெட் கலரில் இருக்கும். கலர் விருப்பப்படுறவங்க கலர் பவுடர் போட்டுக்கலாம். கலர் வேண்டாம், நேச்சுரல் கலரில் இருக்கட்டும் நினச்சா கலர் பவுடர் மிக்ஸ் பண்ண வேண்டாம். கொஞ்சம் போட்டுருக்கலாமோ? மைதா மாவில் கொஞ்சம் உப்பு, ரெட் கலர் பவுடர் போட்டு இது மாதிரி ஒரு பஜ்ஜி மாவு மாதிரி திக்காக இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாக, ஏன்னா இந்த காலிஃப்ளவரை நம்ம இதில் துவைச்சு எண்ணெயில் போட போகிறோம். ஒரு கோட்டிங் கொடுக்குறக்காக தான் இது. ஊற வச்சுருக்க காலிஃப்ளவரை இதில் டிப் பண்ணி பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்குது, போடும்போது கேர்ஃபுல்லாக போடுங்க. கொஞ்சம் மீடியம் சைஸ் காலிஃப்ளவராக இதை மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்க, லவ்லி ரெட் கலர். இது நல்லா நம்ம கிறிஸ்பியாக பொரிக்க போகிறோம் இப்போ. ஏன்னா இது மேலே நம்ம சாஸ் தான் ஆட் பண்ண போகிறோம், சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ்லாம். இந்த சாஸோட ஸ்வீட்னஸும் இதோட கிறிஸ்பினஸும் சேர்ந்து இந்த டிஷ்ஷே ரொம்ப ஸ்வீட்டாகவும் ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும். நம்ம வைக்கிற எண்ணெய் அளவுக்கு நம்ம பொரிச்சு எடுத்தால் பொரிக்கிறதுக்கு போட்டால் போகிறோம். காலிஃப்ளவரை நிறைய பீசஸ் போட்டால் ஒன்றோட ஒன்று இடிச்சிட்டு ஒட்டிக்க ஆரம்பிச்சிடும், தனித்தனியாக தெரியாது. நல்ல கிறிஸ்பி ஆகிட்டு கேஸ் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், லவ்லி ரெட் கலர். பாருங்க, லவ்லி ரெட் கலர் கிறிஸ்பி கோபி ரெடி.
இப்போ நம்ம சாஸ் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயை சூடாக்கிடலாம். அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடானோடனே கருவேப்பிலை போட்டுடலாம். கருவேப்பிலை நல்லா பொரியட்டும். வெங்காயம் பாருங்கள், நான் இதை மாதிரி ஒரு க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் லைட்டாக ஃப்ரை ஆனோடனே, இது ரொம்ப டீப் ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இந்த காலிஃப்ளவரோட இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது ஒரு க்ரன்ச்சினஸ் இருக்கும், ஒரு ஹாஃபாக ஃப்ரை பண்ணியிருந்தோன்னா. அதனால நம்ம ஹாஃப் ஃப்ரை பண்ணாலே போதும், ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணணும்னு கிடையாது. ஒரு 2-3 திருப்புங்க போதும். ஆனியன் ஃப்ரை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு கேப்சிகம் போட்டுடலாம். ஆனியன் மாதிரி தான் கேப்சிகமும், ஃபுல்லாக ஃப்ரை பண்ண வேண்டாம். கொஞ்சம் சால்ட் போட்டுடலாம். இதுக்கு ஆல்ரெடி காலிஃப்ளவரில் போட்டிருக்கோம், மாவில் போட்டிருக்கோம். இதுக்கு மட்டும் தேவையான அளவு சால்ட். கேப்சிகம் ஃப்ரை ஆகிடுத்து. நெக்ஸ்ட்டு காலிஃப்ளவர், ஃப்ரை பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் ஆட் பண்ணிடலாம். ஊற வச்சுருந்த இஞ்சி பூண்டு விழுது மீதி இருக்குல்ல, அதையும் இதோட ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் சாஸ் எல்லாம் 1 by 1 ஆட் பண்ணிடலாம். அதெல்லாம் ஈவனாக மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் கிளறிட்டே இருக்கணும். சுவையான, கிறிஸ்பான, கலர்ஃபுல்லான கோபி மஞ்சூரியன் தயார். For more tasty recipes, please visit eganskitchen.info. Thank you.